யாக்கோபு இயேசுவின் சீடர்களில் ஒருவர் யாக்கோபு. இவர் இயேசுவின் சகோதரர்களில் ஒருவர் என அறியப்படுகிறார். இயேசுவுக்கு யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்று 4 சகோதரர்கள் இருந்தார்கள். கூடவே சகோதரிகளும் இருந்தார்கள். இவர்கள் இயேசுவின் உடன் பிறந்த சகோதரர்கள் என்று ஒரு சாராரும், உடன் பிறந்தவர்கள் அல்ல உறவினர்கள்தான் என்று இன்னொரு சாராரும் நம்புகிறார்கள். அக்கால வழக்கப்படி பெரியப்பா, சித்தப்பா பிள்ளைகளும் கூட சகோதரன் என்றே அழைக்கப்படுவதுண்டு. இயேசுவின் தாய் மரியாள் தூய ஆவியினால் கருத்தரித்து இயேசுவை பெற்றெடுத்தார். அதன்பின் அவருக்கும் யோசேப்புக்கும் வேறு குழந்தைகள் இருப்பது மரியாவின் தூய்மை நிலையை பாதிக்கும் என்பது ஒரு சாராருடைய சிந்தனை. இஸ்லாமியர்களின் புனித நூலான குரானும் மரியம் கன்னியாகவே வாழ்ந்தார் என்று சொல்லுகிறது. இயேசுவின் அன்னையை வணக்கத்துக்குரியவராகவும் இயேசுவிடம் பரிந்து பேசுபவராகவும் பார்க்கும் பிரிவினர் மரியாள் கன்னியாகவே வாழ்ந்து இறந்து விண்ணகம் சென்றார் என நம்புகின்றனர். மற்ற பிரிவினர் இயேசுவுக்கு சகோதரர்கள் இருந்திருக்கலாம் என்று நம்புகிறார்கள். முதலில் இயேசுவின் பணிகளிலும் அவருடைய போதனைகளிலும் அதிகமாக ஆர்வம் காட்டாத யாக்கோபு இயேசுவின் மரணம் உயிர்ப்புக்கு பின் இயேசுவின் தீவிர சீடராகிறார். இயேசுவின் அப்போஸ்தலர்கள் எல்லோருமே இயேசுவின் மரணத்தின் போது பயந்து நடுங்குகின்றனர். தங்கள் உயிருக்கு ஆபத்து என அறைகளில் ஒளிந்து கொள்கின்றனர். இயேசு விண்ணகம் சென்று தூய ஆவியை அனுப்பிய பின் அவர்கள் துணிச்சல் அடைகின்றனர். யாக்கோபும் தூய ஆவியின் நிரப்புதலுக்கு பின்பு துணிச்சல் அடைகிறார். அவருடைய பணி சிங்கத்தின் குகையிலே நடந்தது. அதாவது இயேசுவை கொலை செய்த எருசலேமில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு தலைவராக இவர் பொறுப்பேற்று மக்களை துணிவுடன் நடத்துகிறார். இவருடைய கண்முன்னே பல சீடர்களை யூத தலைவர்கள் கொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் கடைசி வரை துணிச்சலுடன் நற்செய்தி அறிவித்தார் யாக்கோபு. இவர் எருசலேமில் துணிச்சலுடன் பணியாற்றியதால் மற்ற அப்போஸ்தலர்கள் நம்பிக்கையுடன் வேறு வேறு இடங்களுக்கு சென்று பணியாற்ற துவங்கினார்கள். யாக்கோபின் பணி தொடர்ந்து கொண்டிருந்தது. யூத தலைவர்களுக்கும் தலைமை சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கும் இது பெருத்த அவமானமாக இருந்தது. தங்களால் இயேசு கொல்லப்பட்ட பின் சபை இப்படி விஸ்வரூப வளர்ச்சி அடையும் என்று அவர்கள் நினைத்திருக்கவில்லை. இயேசுவை கொன்றவுடன் எல்லாம் முடிந்துவிடும் என்றே அவர்கள் நம்பினார்கள். ஆனால் கன்னிவெடியில் கால் வைத்த மனநிலையில் இப்போது இருந்தார்கள். எத்தனையோ இறைவாக்கினர்களை காலம் காலமாய் கொன்று குவித்த பரம்பரை இப்போது இயேசுவை கொன்றதால் சிக்கலில் சிக்கிவிட்டது. யாக்கோபுவை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று யூத தலைவர்கள் தங்களுக்குள் உறுதியான முடிவை எடுத்து விட்டார்கள். ஆனால் எப்படி கொல்வது, எப்போது கொல்வது, சரியான சந்தர்ப்பம் பார்த்து காத்திருந்தார்கள். மதகுருக்கள் வாய்ப்பு அப்போதைய ஆளுநர் பெஸ்டஸ் மரணத்தின் மூலமாக வருகிறது. ரோம ஆளுநராக இருந்த பெஸ்டஸ் மரணம் அடைகிறான். அடுத்த ஆளுநர் பதவியேற்க இருக்கிறார். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆளுநராக யாரும் இல்லாத சூழல். இந்த சூழலை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டனர் எருசலேம் தேவாலய தலைமைச் சங்கத்தினர். அவர்கள் யாக்கோபுவை கைது செய்தார்கள். யாக்கோபு போலி தீர்க்க தரிசனம் சொல்கிறார், மதத்தை இழிவுபடுத்துகிறார் என்று குற்றம் சாட்டினார்கள். இயேசுவுக்கு தீர்ப்பளித்ததை கொண்டு ஒரு காட்சி அங்கே அரங்கேறுகிறது. ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்த பொய் சாட்சிகள் கூலிக்கு கூவுகிறார்கள். யாக்கோபுக்கு மரண தண்டனை தீர்ப்பிடப்படுகிறது. எருசலேம் தேவாலயத்தின் உப்பருகைக்கு எடுத்துச் செல்லப்பட்டார் யாக்கோபு. கீழே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினார்கள். யாக்கோப்பின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் வந்து நின்று கண்ணீர் விட்டார்கள். இயேசுவை நீயும் மறுதளித்து இதோ கூடியிருக்கும் மக்களையும் மறுதளிக்கச் சொல், அப்போது நான் உன்னை விடுவிப்பேன். தலைமை குரு நிபந்தனை விதித்தான். யாக்கோபு பார்த்தார். கீழே ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களும் யூதர்களும். அவர் அந்த இடத்தையும் தன்னுடைய போதனைக்காக பயன்படுத்தினார். கூடியிருந்த மக்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கலானார். கோபம் கண்ட தலைமைச் சங்க உறுப்பினர்கள் அவரை உப்பருகையிலிருந்து கீழே தள்ளினார்கள். கீழே விழுந்த யாக்கோபு மீது யூதர்கள் கற்களை எறிந்தார்கள். தந்தையே இவர்களை மன்னியும் என்று கூறி இயேசு கற்றுக் கொடுத்த மன்னிப்பை வாழ்க்கையின் வழிமிகுந்த தருணத்திலும் வழங்கினார் யாக்கோபு. அதை கண்ட யூதன் ஒருவன் வெறிகொண்டு துணி துவைக்க பயன்படுத்தும் ஒரு பெரிய உருளை கட்டையால் யாக்கோப்பின் உச்சியில் அடித்தான். யாக்கோபு மண்டை உடைய உயிரை விட்டார். இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சியாகவும் தூய ஆவியானவரின் நிரப்புதலுக்கு சாட்சியாகவும் யாக்கோபு வாழ்ந்து மறைந்தார்.